ராசாத்தி அக்கா, மாமா அக்கா, இந்த மாடல்ல ஜாக்கெட் தைக்கணும்க்கா. என்னங்க அதை பாருங்கக்கா, நான் ஆன் பண்ணி தரேன். நீ சொல்ற மாதிரி இதே மாடல்ல தச்சிடலாமா? நீ கேட்ட மாதிரி தச்சு கொடுத்துட்றேன். எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துட்றேன், சரியாம்மா? என்னக்கா இவ்வளவு பில்லு போட்டு வச்சிருக்கீங்க? இந்த ஏரியாலே நீங்க தானே கம்மியா தைக்கிறீங்க, நல்லா தைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க இவ்வளவு விலை சொல்றீங்க. அதை நீங்க தச்சு கொடுத்தீங்கன்னா அதை போட்டு நான் இன்னும் நாலு நாலு பேர் சொல்வேன், இது ராசாத்தி அக்கா தச்சு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்க்கா நீங்க ஒரு மாதிரி கம்மி பண்ணுங்கக்கா. இப்படிலாம் பண்ணாதீங்க. நீ கேட்ட மாடல் அந்த மாதிரிமா, நீ கேட்ட மாடலுக்கு நான் உட்காந்து பொறுமையா எல்லாத்தையுமே அளவெடுத்து கட் பண்ணி உனக்கு பஃப் கேட்டிருக்க பஃப் வைக்கணும், ஆரி ஸ்டிச்சிங் கேட்டிருக்க ஆரி அது போடணும், நெட்டு ஜாயின் பண்ணி கேட்டிருக்க அதை போடணும், நீ கேட்ட மாதிரி பைப்பிங் வைக்கணும், உருட்டை பைப்பிங் வைக்கணும்னு சொன்ன பைப்பிங் வைக்கணும். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடியாது. 1.5 நாள் ஆகும். 1.5 நாள் மற்ற எல்லா வேலையிலும் நிப்பாட்டிட்டு நான் செய்யணும். என் வேலை கேட்ட கூலி தானே நான் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்கவே இல்லையே. உங்களுக்கு எல்லா வேலையும் ஆகணும், நீங்க நல்லா அழகா போட்டு போட்டுக்கு நாங்க உழைக்கணும். ஆனா எங்களுக்கு ஏற்ற கூலியை மட்டும் நீங்க தரமாட்டீங்க. கூலியை நான் கேட்டனாலும் அவங்க அப்படி தைக்கிறாங்க, இவங்க எப்படி தைக்கிறாங்க, நல்லா தைக்கிறீங்க. நான் என்னதான் பிளவுஸ் நல்லா தச்சுருந்தாலும் ஏரியாவில் போட்டு மினிக்கிறீங்க. யாரு தச்சான்னு கேட்டா என்ன சொல்றீங்க? அந்த பொக்கெட்ல தச்சேன், இந்த பொட்டிக்குல தச்சேன்றீங்க. இந்த ராசாத்தி அக்கா பேரை சொல்ல மாட்டீங்க. இப்போ குத்தா கூட குடுக்காடி, இப்போ எனக்கு சாதா பிளவுஸ் தச்சாவே என் பொழப்பு ஓடிடும். சரிக்கா, நான் வரேன்க்கா.